கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ். அன்பானவர்களே, வேதாகம செய்தி வேளையிலே மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனோட ஒப்புரவாகுங்கள், reconcile with God. அன்பானவர்களே, நாம் தேவனோடு ஒப்புரவாக வேண்டும். நாம் ஏன் ஒப்புரவாக வேண்டும் என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளாக உருவாகும். நம்முடைய அக்கிரமம் மற்றும் நம்முடைய பாவம் அது தடையாக இருக்கிறது. அவைகளிலிருந்து நாம் விடுதலையாகி தேவனோடு ஒப்புரவாக வேண்டும். ஏசாயா தீர்க்கன் சொல்லுகிறார், ஏசாயா 59வது அதிகாரம் 2வது வசனம், உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. Your iniquities have separated between you and your God. அந்த அக்கிரமங்கள் தான் நமக்கு பிரிவினையே உண்டு பண்ணுகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. பாவம் தடையாக இருக்கிறது. எனவே பாவத்தை நாம் களைய வேண்டும். எப்படி களைவது? ஆதாமின் கீழாக எல்லோருமே பாவத்தின் கீழாக அடைக்கப்பட்டோம். ஒரே ஒரு மனுஷனுடைய மீறுதலினாலே எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானோம் என பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. ரோமர் 5வது அதிகாரம் 18-19 வசனங்கள். ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். ஒரு மனிதனுடைய மீறுதலினாலே எல்லாருக்கும் ஆக்கினை வந்தது. ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே எல்லாரும் பாவிகளாக மாற்றப்பட்டார்கள். ஆதாம் செய்த பாவம் அத்துணை பேர்களையும் பற்றி கொண்டது. எல்லாரையும் பாவம் ஆண்டு கொண்டது. எனவே நாம் தேவனோடு ஒப்புரவாக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆதாம் தேவ சமூகத்திலிருந்து துரத்தப்பட்டான். பாவம் செய்தபடினாலே அவன் துரத்தப்பட்டான். மீண்டும் அவனை சேர்க்கும்படியாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு கடந்து வந்தார். பாவத்திலிருந்து மனிதனை மீட்டு தேவனோடு இணைக்கும்படியாக இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தினார். அதன் வழியாக நாம் தேவனோடு கூட ஒப்புரவாக முடியும். ரோமர் 5:12 சொல்லுகிறது, இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. ஆக ஒரு மனுஷனாலே பாவம் வந்தது, பாவத்தினாலே மரணம் வந்தது. பாவத்தின் சம்பளம் மரணம். ஏன் நாம் பாவத்திற்கு விலக வேண்டும்? பாவம் ஒரு மனிதனை மரணத்துக்கு நேராக வழி நடத்துகிறது. ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நித்திய வாழ்க்கைக்கு நேராக வழி நடத்துகிறார். ஆக ஒரே மனுஷனுடைய அந்த கீழ்ப்படியாமையினாலே பாவமும் மரணமும் உலகத்திலே வந்தது. எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்குமே வந்தது.
எல்லாரையும் பாவம் ஆண்டு கொண்டது. எல்லோரும் பாவிகளாக மாற்றப்பட்டார்கள், பாவத்தின் கீழாக அடைக்கப்பட்டார்கள். மரணம் அவர்களை ஆண்டு கொண்டது. மரணமே அவனுடைய வாழ்க்கையிலே இல்லை, ஆதாமுடைய வாழ்க்கையிலே. ஆனால் பாவம் செய்தபடியால் அவனுக்கு மரணம் வந்தது. அவன் ஆவியிலே மரித்தான் என்று பார்க்கிறோம். தேவன் நித்தியமானவர். அவர் எப்படி இருக்கிறாரோ அதே போல மனிதனும் இருக்க வேண்டும் என்பதற்காக அவனை தம்முடைய சாயலிலே சிருஷ்டித்தார், ஆவியின் சாயலிலே சிருஷ்டித்தார். அந்த ஆவியிலே அவன் நித்தியமாக வாழக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றவனாக இருந்தான். பாவம் வந்தபடினாலே அவனுக்கு மரணம் வந்தது, அவன் மரித்தான் என்று பார்க்கிறோம். இரண்டாவது, தேவனோடு ஒப்புரவாக வழி என்ன? ஒப்புரவாகுதலின் உபதேசத்திற்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். பரிசுத்த வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவை கொண்டு நாம் ஒப்புரவாகிறோம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 18-19 வசனங்கள். இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோட ஒப்புரவாக்கி ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்தார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதியிருக்கிறார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை எங்களிடத்திலே ஒப்புவித்தார். இப்பொழுது எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிட்டு இருக்கிறார், எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாரையும் ரட்சிக்க தேவன் திட்டமிட்டார். அதான் ஒப்புரவாகுதலின் ஊழியம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு கூட அவர் ஒப்புரவாக்கி கொள்ளத்தக்கதாக இயேசுவை பாவத்திற்கு பரிகாரமாக ஒப்பு கொடுத்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனையே ஒப்பு கொடுத்தார். நம்மை மீட்டு எடுக்கத்தக்கதாக, பாவத்திலே வீழ்ந்து கிடக்கிற நம்மை மீட்கும்படியாக இயேசு கிறிஸ்து பாவமாக்கப்பட்டார். முழுவதுமாக அந்த பழியை தான் ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். அதன் வழியாக நாம் எல்லோருமே ஒப்புரவாக்கப்படுகிறோம். கிறிஸ்துக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை எங்களிடத்திலே கொடுத்தார். எனவே அப்போஸ்தலர்கள் ஒப்புரவாகுங்கள் என்ற ஒரு உபதேசத்தை ஜனங்கள் மத்தியிலே பிரசங்கிக்க ஆரம்பித்தார்கள். அவராலே இன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என அப்போஸ்தலர்கள் பிரசங்கிக்க ஆரம்பித்தார்கள். அந்த பிரசங்கத்தின் மூலமாக அநேகரை ரட்சிப்புக்குள்ளாக தேவன் கொண்டு வந்தார் என்று நாம் அறிகிறோம். ரோமர் 5வது அதிகாரம் 8-10 வசனங்கள். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். தேவன் எவ்வளவாக நம்மை நேசிக்கிறார் என்பதை பாருங்கள். நாம் பாவிகளாக இருந்தோம், கிறிஸ்துவை நமக்காக அவர் ஒப்பு கொடுத்தார். தம்முடைய ஒரே பேரான குமாரனை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். அது தேவனுடைய அகாப்பே அன்பு. அந்த அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கனைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து அவர் மூலமாக நம்மை ரட்சித்திருக்கிறார். அவர் மூலமாக நம்மை நீதிமான்களாக மாற்றி வைத்திருக்கிறார். பாவிகளாக இருந்த நாம் இயேசுவின் இரத்தத்தினாலே இப்பொழுது நீதிமான்களாக மாற்றப்பட்டவர்களாக இருக்கிறோம். கோபாக்கினைக்கு நீங்கினவர்களாக இருக்கிறோம். அவராலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். அது அதிக நிச்சயமாக இருக்கிறது. நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோம். அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவரோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே.
தேவனை அறியாதவர்களும் வாக்கு தத்தங்களுக்கு அந்நியர்களும் விக்கிரக ஆராதனை செய்யக்கூடியவர்களுமாக இருந்த நம்மை தேவன் தம்முடைய குமாரனை கொண்டு நம்மை ரட்சித்தார். நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோம், விரோதிகளாக இருந்தோம். ஆனால் அவருடைய குமாரனுடைய மரணத்தினாலே நாம் ஒப்புரவாக்கப்படுகிறோம். நாம் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். அதனுடைய நிச்சயமாக அது இருக்கிறது. அன்பான சகோதரனே, சகோதரியே, நாம் ரட்சிக்கப்பட்டது தேவனுடைய ஈவு. அவர் முதலாவது இறங்கினார். நம்முடைய நற்காரியங்களினாலோ நம்முடைய தான தர்மங்களினாலோ புண்ணியங்களினாலோ நாம் ரட்சிக்கப்படவில்லை. ரட்சிப்பு கர்த்தருடையதாக இருக்கிறது. அது அவருடைய ஈவாக இருக்கிறது. தேவன் கிருபையினாலே நம்முடைய விசுவாசத்தை கொண்டு நம்மை ரட்சித்தார் என்று நாம் அறிகிறோம். ஆக நீங்கள் நானும் அந்த காரியத்தை பற்றி கொண்டவர்களாக, அதற்கேற்ற கிரியை நடப்பிக்கக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொரு நாளும் ஜீவனம் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 20வது வசனம், ஆனபடினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாக இருந்து தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். மெசஞ்சர்ஸ், ஸ்தானாதிபதிகள். கிறிஸ்துவுக்காக இந்த பணியை அவர்கள் ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறார்கள். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். எனவே அவர்கள் இந்த சுத்த சுவிசேஷத்தை எடுத்து பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நாங்களும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். தேவனோடு கூட ஒப்புரவாகுங்கள். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார். நாம் எல்லோருமே பாவிகள் தான். ஆதாமின் கீழாக பாவம் நம்மை ஆண்டு கொண்டது. நம்மையெல்லாம் மீட்டு தேவனோட இணைக்கும்படியாக, ஒப்புரவாக்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு கடந்து வந்தார். எனவே கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம், தேவனோட ஒப்புரவாகுங்கள். இதைத்தான் கிறிஸ்தவம் செய்து கொண்டிருக்கிறது. இதை புரியாதவர்கள், தெரியாதவர்கள் மதம் மாற்றுகிறார்கள் என்று பேசுகிறார்கள். தவறு. இறைவனுடைய வார்த்தையை நாங்கள் எடுத்துரைக்கிறோம். எல்லோருக்குமான வார்த்தை. மனிதனாக பிறந்த எல்லோருக்குமே சொல்லி ஆக வேண்டும். எந்த தேசத்தை சேர்ந்தவளாக இருந்தாலும் சரி, எந்த பாஷை பேசக்கூடியவளாக இருந்தாலும் சரி, எந்த நிறத்தவளாக இருந்தாலும் சரி, உலகமெங்கிலும் உள்ள எல்லா மனுமக்களுக்கும் சொல்லப்பட வேண்டிய ஒரு செய்தி என்னவென்றால், இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்துக்கு வந்தார். அதைத்தான் கிறிஸ்தவம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே தேவனுடைய ஒப்புரமாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம் என்று பவுல் எழுதுகிறார் கொரிந்து சபைக்கு எழுதும்போது. இன்றைக்கு நாங்களும் உங்களை பார்த்து வேண்டிக் கொள்கிறோம், தேவனோடு கூட ஒப்புரவாகுங்கள். இன்னைக்கு மனிதனோடு ஒப்புரவாகும்படியாக எவ்வளவோ முயற்சி எடுக்கிறார்கள். அது மனிதனோடு கூட நீங்கள் செய்த தவறுக்காக நீங்கள் ஒப்புரவாகுகிறீர்கள். ஆனால் தேவனுக்கு விரோதமாக இருந்த நாம் இப்பொழுது தேவனோடு ஒப்புரவாக வேண்டும். பாவம் நம்மை வஞ்சித்து விட்டது. நாம் எல்லோரும் பாவிகளாக மாறிவிட்டோம். தேவ சமூகத்திலிருந்து துரத்தப்பட்டோம். தேவ சமூகத்துக்கு நாம் மறுபடியும் இணைய வேண்டும் என்றால் நாம் தேவனோடு ஒப்புரவாக வேண்டும். நாம் தேவனோடு ஒப்புரவாக ஒரே ஒரு உபதேசம் இந்த பூமியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த உபதேசத்திற்கு நீங்கள் செவி கொடுப்பீர்கள் என்றால் தேவனோடு ஒப்புரவாக முடியும். மற்றபடி உங்களுடைய பிரயாசம் எல்லாம் வீணாய் விருதாவாய் போய்விடும். என்னுடைய பாவத்துக்காக நான் பரிகாரம் செய்யும்படியாக என்னுடைய சொத்து பத்துக்களை எல்லாம் கொடுக்கலாம். அதனாலே நான் அதிலிருந்து விடுதலையாகிவிட முடியுமா? முடியாது. ஏனென்றால் தேவன் பரிதானம் வாங்கக்கூடியவரே அல்ல. உங்களுடைய மனதை அவர் கேட்கிறார். உங்களுடைய மனம் திரும்புதலை அவர் எதிர்பார்க்கிறார். உங்களுடையதை அல்ல, உங்களையே அவர் நாடுகிறார். எனவே நீங்கள் தான் ஒப்புரவாக வேண்டும்.
நீங்கள் அவரோடு கூட நல்மணம் பொருந்த வேண்டும். கிறிஸ்துவின் மூலமாக, கிறிஸ்துவின் நிமித்தமாக நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்து அவர் ஒப்புரவாக்கினார். நம்மை ஒப்புரவாக்கக்கூடியவர் இயேசு கிறிஸ்து. பிதாவாகிய தேவன் அவரைத்தான் முன்குறித்திருக்கிறார். இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று பரலோகத்திலிருந்து ஒரு பெரிய சத்தம் உண்டானது. அந்த சத்தத்தை சீஷர்கள் கேட்டார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசுவுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். அவர் சொல்லுகிறார், கொலோசியர், இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 1வது அதிகாரம் 20-21 வசனங்கள். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி, இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை இரத்தம் இந்த பூமியிலே சமாதானத்தை கொண்டு வந்தது. இன்னைக்கு அநேகருடைய இரத்தம் சிந்தப்படுகிறது பூமியிலே. நாட்டுக்கு நாடு விரோதத்தை உண்டு பண்ணுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தம் சமாதானத்தை உண்டாக்கினது. பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. இந்த பூமியிலே மாத்திரமல்ல, பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கி கொள்ள அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே நாம் அந்நியராயும் துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். அன்பானவர்களே, இந்த காரியத்தை நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்து நிறைவேற்றினார். நாம் அந்நியர்களாக துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களாக இருந்தோம். நம்மை பரிசுத்தம் உள்ளவர்களாக குற்றமற்றவர்களாக கண்டிக்கப்படாதவர்களாக தேவனுக்கு முன்பாக நிறுத்தப்பட வேண்டும். அவருடைய மாம்ச சரீரத்திலே அடைந்த மரணத்தினாலே இப்போது நம்மை ஒப்புரவாக்கினார். இல்லை என்றால் நம்ம ஒப்புரவாகவே முடியாது. அப்போ கிறிஸ்துவின் மூலமாக நாம் ஒப்புரவாக்கப்பட்டோம் என்ற ஒரு உன்னதமான ஒரு செய்தியை கொலோசியர் புஸ்தகத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். இரண்டாவது, நமக்கும் தேவனுக்கும் ஒரு நடு சுவர் பகையாக நின்றது. அதை தகர்க்க வேண்டும். அதை இயேசு கிறிஸ்துவை கொண்டு தகர்த்தார். எபேசியர் 2வது அதிகாரம் 13-16 வசனங்கள் நாம் பார்க்கும்போது, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்போது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். இன்றைக்கு இயேசுவின் இரத்தத்தினாலே நாம் சமீபமாக இருக்கிறோம். முன்னே நாம் தூரமாக இருந்தோம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோம், விரோதிகளாக இருந்தோம், தேவனை அறியாதவர்களாக இருந்தோம், வீணான விக்கிரக ஆராதனை செய்யக்கூடியவர்களாக இருந்தோம். இப்படி தூரமாய் இருந்த நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படி எனில், அவரே நம்முடைய சமாதான காரணராகி, அவர்தான் நமக்கு சமாதான காரணர், இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி. இரு திறத்தார்கள் இருந்தாங்க, அந்த இரு திறத்தாருமே ஒன்றாக்கிட்டார். இப்போ பிரிவினையே கிடையாது. யூதர்கள் புறஜாதிகள் என்று இப்பொழுது இல்லை. இரு திறத்தாருமே ஒன்றாக்கப்பட்டார்கள். பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து, அந்த நடுச்சுவர் தகர்க்கப்பட்டது. இருவருக்குமான நடுச்சுவர் தகர்க்கப்பட்டது. இயேசுவை விசுவாசித்தால் அவர்களுக்கு ரட்சிப்பு, திருமுழுக்கின் மூலமாக ரட்சிப்பு. இப்போ பலி செலுத்த வேண்டிய இதில்லை. அப்போ பழைய அந்த சடங்காச்சாரங்கள் எல்லாமே நிராகரிக்கப்பட்டது. இப்பொழுது விசுவாசத்திலே நாம் வருகிறோம். விசுவாசத்திலே வராத எல்லாமே பாவமாக இருக்கிறது. அப்போ விசுவாசம் போதுமானதாக இருக்கிறது. எனவே இதற்கு விரோதமாக இருந்த அந்த நடுச்சுவர் அதை தகர்த்து போட்டார் என்று பார்க்கிறோம். இயேசுவினுடைய மரணத்தின் போது திரைச்சீலை இரண்டாக கிழிந்தது என்று பார்க்கிறோம். எது மறைக்கப்பட்டிருந்ததோ
அது வெளியரங்கமாக காணப்பட்டது. ஆக இரண்டுக்கு ஒரு வித்தியாசத்தை அங்கே உண்டு பண்ணினார் என்று நாம் அறிகிறோம். ஆக இரு தரத்தாரையும் ஒன்றாக்கத்தக்கதாக ஒன்றாக்கி சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினாலே கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஆக நடுச்சுவரை தகர்த்தார். சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்தார். இப்பொழுது யூதர்கள் புறஜாதிகள் என்று இல்லை, இருவரும் ஒன்றாக்கப்பட்டார்கள். தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்போ கிறிஸ்தவர்கள் அவ்வளவுதான். இப்படி சமாதானம் பண்ணி பகையை, அந்த திட்டத்திற்கு விரோதமாக இருந்த பகையை சிலுவையினாலே கொன்றார். சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இரு தரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். இன்றைக்கு ஒரே ஒரு சரீரம் கிறிஸ்துவுக்கு. அந்த சரீரத்திலே நாம் எல்லோரும் அங்கங்களாக இருக்கிறோம். ஒரே சபைதான். இந்த ஒரே சபையைத்தான் பிதாவாகிய தேவன் பார்க்கிறார். ஒரே மணவாட்டி. அந்த மணவாட்டியாகிய சபை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படும். அந்த ஒரே சரீரத்திலே நாம் இருக்க வேண்டும். அதன் மூலமாக தேவனுக்கு அவர் ஒப்புரவாக்கினார். ஆக ஒப்புரவாகுதலின் உபதேசம் இப்பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் நானும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஒப்புரவாக்கப்படுகிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக கிருபாதார பலி அவர்தான். 1 யோவான் 2வது அதிகாரம் 2வது வசனம். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவர்தான். அவர்தான் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்யக்கூடியவர். வேற எந்த ஒரு நபர் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்ய முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் அல்லவா, பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான். கேபாவா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அல்லவா? உங்களுக்குள்ளே பிரிவினைகள் இருக்கக்கூடாது. கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? கிறிஸ்துனுடைய இரத்தத்தின் மூலமாக நாம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். எனவே நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவர்தான். நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாக இருக்கிறார். நம்முடைய பாவத்தை மாத்திரமல்ல, சர்வ உலகத்தினுடைய பாவத்தையும் போக்கக்கூடிய பலி ஒரே பலிதான். இன்றைக்கு ஒரே பலினாலே தேவன் ஒரு மீட்பின் திட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். அந்த மீட்பின் திட்டத்தின் வழியாக நாம் இரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறோம். மேலும் 4வதாக நாம் பார்க்கும்போது நமக்காக பரிந்து பேசுகிறவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். 1 யோவான் 2வது அதிகாரம் 1வது வசனம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் இடத்திலே பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். If any man sin, we have an advocate with the Father, Jesus Christ the righteous. இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசக்கூடியவராக இருக்கிறார், நீதிபரராக இருக்கிறார், பிதாவினிடத்தில் பரிந்து பேசக்கூடியவராக இருக்கிறார். நாம் பாவம் செய்யும்போது நமக்காக பரிந்து பேசுகிறார். நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். நம்முடைய பாவங்களை மன்னித்தார். மேற்கொண்டு ஒருவன் பாவம் செய்யும் போது அவனுக்காக பரிந்து பேசக்கூடியவராகவும் இருக்கிறார். அன்பானவர்களே, பாவத்தை நாம் விட்டு ஓய வேண்டும். அவரை போல நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக ஜீவனம் பண்ண வேண்டும். ஒப்புரவாக்கப்பட்டோம். ஒப்புரவாக்கப்பட்ட பின்பாக நாம் மீண்டும் பாவத்துக்கு திரும்புவோமே என்றால், கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே பொருளை திரும்பினது என்று சொல்லப்பட்ட பழமொழியின்படியாக நடைபெறும். எனவே பாவத்தை விட்டு ஓய்ந்திருங்கள், பரிசுத்தத்தை நாடுங்கள். தேவன்
இந்த ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். தேவனோடே நாம் ஒப்புரவாக வேண்டும். நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்க வேண்டும். அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த உபதேசம், ஒப்புரவாகுதலின் உபதேசம் அவர் மூலமாக இருக்கிறது. அவரே நம்மை ஒப்புரவாக்கக்கூடியவராக இருக்கிறார். மற்ற யாரும் நம்மை தேவனோடு ஒப்புரவாக்க முடியாது. அந்த அதிகாரம் யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்து ஒருத்தர்தான் அந்த அதிகாரத்தை உடையவராக இருக்கிறார். அவர்தான் உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையிலே இரத்தம் சிந்தினார். அவருடைய இரத்தத்தின் மூலமாக நாம் தேவனோடு கூட ஒப்புரவாகிறோம். இந்த உபதேசத்திற்கு நீங்கள் செவி கொடுப்பீர்கள் என்றால் உங்களை முழுவதுமாக இன்றே தேவ சமூகத்திற்கு உங்களை அர்ப்பணம் செய்யுங்கள். ஏதோ வாழ்ந்தோம் போனோம் என்று நாம் இல்லாதபடி ஒரு நித்தியமான நம்பிக்கையோடு கூட பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாக இயேசு கிறிஸ்து பாவத்தை ஜெயித்தார். நீங்கள் நானும் அவரை விசுவாசிக்கும் போது அவரோடு சேர்ந்து நாமும் பாவத்தை மேற்கொள்ள முடியும். தேவனோடு ஒப்புரவாக முடியும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. ஏனென்றால் அவர் பரிசுத்தர். நம்மையும் அந்த விதமாக அவர் எதிர்பார்க்கிறார். நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக வந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களை முழுவதுமாக ஒப்புக்கொடுங்கள். பரிசுத்த சிந்தையிலே இருங்கள். அப்பொழுது நீங்கள் தேவனோடு ஒப்புரவாக்கப்படுவீர்கள். இந்த ஒப்புரவாகுதலின் உபதேசத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியும்படியாக உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறோம். பரிசுத்த வேதாகமும் அதை எதிர்பார்க்கிறது. அவரே கிருபாதர பலியாக இருக்கிறார். நடுச்சுவரை தகர்த்தவராக இருக்கிறார். தேவனோடு நம்மை ஒப்புரவாக்கினார் என்று பார்க்கிறோம். நமக்காக பிதாவின் இடத்துல பரிந்து பேசுகிறவராகவும் இருக்கிறார். அவருக்கு முழுவதுமாக உங்களை ஒப்புக்கொடுங்கள். கர்த்தருடைய சிந்தையிலே வளர்ந்து பெறுங்கள். உங்களுக்காக, உங்களுடைய குடும்ப ரட்சிப்புக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபம் பண்ணுகிறோம். பரலோகத்தின் பிதாவே, நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மோடு கூட நாங்கள் ஒப்புரவாகக்கூடிய ஒரு உபதேசத்தை இன்றைய நாளிலே நாங்கள் வேத வசனத்தின் மூலமாக தியானம் செய்தோம். இந்த உபதேசத்தை கேட்ட ஞான பிள்ளைகள் தங்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு முழுவதுமாக ஒப்பு கொடுத்து இந்த ஒப்புரவாகுதலின் உபதேசத்தின் மூலமாக உம்மோடு கூட இணையக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு தந்தரல வேண்டுமாய் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம். எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமீன். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலி இயேசுவே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். Jesus is the propitiation for our sins, and not for ours only, but also for the sins of the whole world. Amen. எங்கள் முகவரி தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட், போஸ்ட் ஆஃபீஸ் பாக்ஸ் நம்பர் 5, பட்லகுண்டு 624202, சவுத் இந்தியா. அவர் மொபைல் நம்பர் 9443558041. அனதர் நம்பர் 6379350509. இமெயில் அட்ரஸ் arjunandglory@gmail.com. View our The Word of Christ program on YouTube channel. May God bless you all. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக.